இந்த இதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னால இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த ஜின் பாராடாக்ஸில் எந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்க்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேலே ஐ கார்டில் வரும். உடனே செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களை வெளிப்படுத்துங்க. நெருப்பு மூலமா கூட நீங்க வந்து நிக்கலாம் முன்னாடி. அம்மாவும் குழந்தையும் இங்க இருக்கீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பயங்கரம். இப்போ என்னோட ரூபம் எடுத்து என்ன ஏமாற்ற முடியாது. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா, இல்ல உங்க கூட இன்னும் நிறைய ஆத்மாக்கள் இருக்கா இந்த பில்டிங்குள்ள? எஸ் கைஸ், ஏதோ ஓடுது, சத்தம் மட்டும் கேட்குதானே, எதுவும் வந்து தெரியல. என் மீச முடிய கூட உன்னால புடுங்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணு. குழந்தை மடி மேலே வச்சுட்டு இருக்க மாதிரி இல்லை இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணுதா? எக்ஸ்ட்ரீம். இந்த ஜின் பாராடாக்ஸில் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சே நான் மறுபடியும் இதே இடத்துக்கு தனியாக அலோன் சேலஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் பகல் நேரத்தில் இந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து எனக்கு காத்துட்டு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஐ எம் பேக். இப்போ நம்ம பண்ண வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நைட் விஷன் கேமராவை கனெக்ட் பண்ணி இந்த பில்டிங் கவர் ஆகிற மாதிரி வைக்கணும். அது முடிச்சுட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஒரே ஆள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். திடீர்னு சாய் தான், திடீர்னு உடையதான்ற மாதிரி திடீர்னு சத்தம் வருது, திடீர்னு உருவங்கள் தெரியுது, திடீர்னு அமைதியாகிடுது. இப்போ இந்த இடம் ஒரு அமைதியான நிலையில் தான் இருக்குது. போக போக தான் என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னே நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என் வேலையை முடிக்கிறேன் நான். கேஸ் ஏதோ பன்னீர் தெளிக்க போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இதுக்குள்ளே தான் ஜம்ஜம் தண்ணி இருக்குது. இப்போ தான் ஊற்றினேன். அது இல்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜம்ஜம் தண்ணி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே தான் நம்மளுடைய நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம். அப்படியே இந்த வியூ ஃபுல்லாக கேப்சர் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் சென்ட்ரலில் எங்கே என்ன நடந்தாலும் இதில் கேப்சர் ஆகிரும். லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அதை ஆல்ரெடி இந்த இடத்துல ஜின்கள் தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்திட்டோம். கடைசியாக வந்தப்போவே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இப்போ நான் பகல் டைமில் வந்த அப்புறம் கூட சில உருவங்களை நான் பார்த்தேன். யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜின்சுராவை ப்ளே பண்ணி இந்த ஜின்களை கோவப்படுத்தி அதுக்கப்புறம் அதுங்களை அடக்கும். யாராச்சும் இருக்கீங்களா? இடி இடிக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே. வாசகாலெல்லாம் உள்ளே பேத்து வச்சுருக்கானுங்க. அங்கே ஏதோ உருவம் நின்றுச்சு. இதுக்குள்ள இன்னமும் சத்தம் வந்துச்சு. இதுதான் ஜின்சுரா அப்ளை பண்ணுறது கரெக்டான டைம். ஓ மை காட். ஓ
வாங்க இப்போ உங்களை வெளிப்படுத்துங்க. நெருப்பு மூலமா கூட நீங்க வந்து நிக்கலாம் முன்னாடி. அந்த கேமரா கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? காதுக்கு இனிமையா இருக்கா இந்த பாட்டு? மழை வர பெய்யுது. பேசுங்க பாருங்க. ஏய் கண்டன் தண்ணி உண்மையாக பவர்ஃபுல். அதோட அருமையை நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம். மழை பெய்யுது நாய்ப்புக்கு. எங்கே போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்க போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க என்ன? அங்கே தெரியுதா உங்களுக்கு? உங்களை அழிக்காம விட போறதில்ல. அன்னைக்கு எங்களை கொல்ல பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன். Oh my God. கைஸ், ஆக்சுவலாக சார்ஜ் ஃபுல்லாக தான் போட்டு வச்சுருந்தேன். லோ பேட்டரின்னு வந்துருச்சு. கீழே பேக்கில் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா லைட்டு. அது வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். ஓ மை காட், கைஸ் தெரியுதா உங்களுக்கு? பா, பயங்கரம். எங்கே போச்சுன்னு தெரியலையே. மாட்டினேன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. மழை வேறு வருது. خلفه رصدا ليعلم
ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி சுற்றிட்டு இருக்கு இது. அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி தான் சத்தம் வருது. இதுக்கு பின்னாடி தான் சத்தம் வருது. பிரின்சிபல் ரூமா நினச்சேன். அந்த நெருப்பை என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு இடத்துக்கும். ஆமாம்ல, அன்னைக்கு லாக் ஆன ரூம் மாதிரியே இருக்கு. அட ஆமாம், அதே தான். அன்றைக்கி வந்தப்போ இந்த ரூமில் தான் ஜெகன் புருஷோத்தலாம் ஆல்மோஸ்ட் சாக கிடந்தாங்க, மூச்சு எழுத கஷ்டப்பட்டுட்டு. என் கூட அல்லாஹ் இருக்காரு, என்னோட பாதுகாப்புக்கு அல்லாஹ் இருக்காரு என் கூட. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களால இந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது. போச்சு போச்சு. அல்லாஹ் என் கூட இருக்காரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபர். எங்க இருக்க நீ? இங்கே தான் நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பறக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு துளி கூட பயம் இல்லை. அப்படியே பயந்தாலும் துளி கூட அதை நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். பயந்தவங்களை தானே நீங்கள் கொல்ல முயற்சி பண்ணுவீங்க, நான் பயப்படவே இல்லை. உன்னால் என்ன ஒரு மயிரும் பண்ண முடியாது. என் மீச முடிய கூட உன்னால புடுங்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணு. உன்னை விட கோபம் எனக்கு நிறைய வரும். ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. உனக்கு உண்மையாவே ஆண்மை இருந்தா, நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு மிகப்பெரிய தைரியசாலினா என் முன்னாடி வந்து இப்போ உன்னை வெளிப்படுத்திக்கோ. என் முன்னாடி வந்து நில்லு பார்க்கலாம். ஒளிஞ்சுதான் பயப்படுத்துவே நீ. வா என் முன்னாடி, உன் கண்ணை பார்க்கணும் நானு.
நேருக்கு நேராக உன் கண்ணை நான் பார்க்கணும். உன் கண்ணை பார்த்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். உன் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? முண்டம் கேவலமாக இருக்கு. போ. ஆய் மாதிரி இருக்கு உன் வாய்ஸு. குரலாது கன்றாவியா இருக்கு. பாவம் ஆடியன்ஸ்லாம் இந்த கன்றாவியான குரலை கேட்டு கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் இனிமையாக தான் கத்தேன். இந்த பூச்சாண்டியெல்லாம் வேற யார்கிட்டனா காட்டு. உன்னை பற்றி தெரியாதவங்க தான் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. நான் இல்லை. ஃபஸ்ட்டு நான் லைட்லாம் கனெக்ட் பண்ணேன். நான் இந்த ஜின்ஸ்ரோவை ப்ளே பண்ணதும் அது சத்தம் அதிகமாக போடுது. அதுக்கு பிடிக்கல. உங்களுக்கே தெரியும் ஜின்ஸ்ரா ஜின்களுக்கு பிடிக்காது. ஜின்களை விரட்டுறதுக்கு தான் இதை ப்ளே பண்ணுவாங்க. பாசிட்டிவிட்டிக்காகவும் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. இதை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. சரியானால இதை விளக்க முடியல. நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும் அதை பற்றி. பாருங்க, மறுபடியும் பாருங்க. போகிறேன், ரேடியோ செட்லாம் எடுத்துகிட்டு வரேன். இந்த பில்டிங்கை சுற்றி கட்ட போகிறேன். கச்சேரி தான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உனக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கணும். நீ இதை இந்த இடத்துல இருக்காத. ஏன் உன்னால இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது? உன்னால நிறைய பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இங்கே வரவங்களெல்லாம் ஏன் கொல்ல முயற்சி பண்ணுற? இது உன்னோட பில்டிங்கா? கிடையாது. இல்லை, மட்டும் வெளியே காலி பண்ணிப்போ. நான் உடனே லைட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜின்கள் கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இறந்து போன ஆத்மாக்கள், அதாவது ஜின்கள் கிட்ட இப்போ கட்டுப்பாட்டில் இருக்க ஆத்மாக்கள் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேசினா எதனால் இந்த ஜின்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது, எதனால் இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி வச்சுட்ருக்கு, இல்லை வேறு யாராச்சும் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களா பிளாக் மேஜிக் மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாச்சும் கிடைக்கும். இப்போ என்னோடய ரூபம் எடுத்து என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு மனுஷ ரூபத்தில் இந்த ஜின்கள் வந்து நம்மளை குழப்புன்னு. ஸோ நான் என்னையே பார்த்தா கூட குழம்பக்கூடாது. குழம்ப மாட்டேன். அதனால தான் நான் தனியாக வந்திருக்கேன். பார்ப்போம். கைஸ், எனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை தற்காலிகமாக இப்போதைக்கு உருவாக்கியிருக்கேன். இங்கே இருக்க ஜின்களால் அந்த எல்லையை மீறி என்கிட்ட நெருங்கி வர முடியாது. அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு தான். அதுக்குள்ளே நான் இங்கே இருக்க ஆத்மாக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். அன்றைக்கி நாங்கள் வரும்போதே நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறது எங்களால் உணர முடிஞ்சது. நிறைய பேர் பேச முயற்சி பண்ணதையும் எங்களால் உணர முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை முயற்சி பண்ணலாம். இங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறது என்னால் உணர முடியுது. அதுவும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல ஒரு அம்மா குழந்தையோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதா. அம்மாவும் குழந்தையும் இங்க இருக்கீங்களா? అమ్మా మీరు ఇక్కడ ఉన్నారా? మీకు ఏ లాంగ్వేజ్ తెలుసు అని నాకు తెలియదు. ఫస్ట్ నేను సమ్ క్వశ్చన్స్ మీతో అడుగుతాను. ప్లీజ్ దానికి రెస్పాన్స్ చేయండి. இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இங்கே ஒரு அம்மா குழந்தை இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட நெருங்கி வந்து இப்போ பேசலாம், பதில் சொல்லலாம். இங்கே இருக்க கெட்ட சக்தியை பார்த்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு, ஆத்மா சாந்தி அடைகிற பூஜை கூட நாங்கள் பண்ணுறதுக்கு தயார் மறுபடியும் வந்து. ஆனால் நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்களுக்கு தமிழ் தெரியும், என்கிட்ட நீங்கள் பேச தயார் அப்படின்ற பட்சத்தில் என் முன்னாடி வந்து நிற்க முடியுமா உங்களால்? நான் இங்கே ஒரு லைட் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு பக்கத்தில் கூட வந்து நின்று உறுதிப்படுத்தலாம்.
கேமராவும் அங்கே இருக்குது, அதில் உங்களுக்கு தெரியும் எரிஞ்சா. வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபோனில் கட்டுறேன். நீங்கள் தானே அது? மூணு முறை ஏதாச்சும் சத்தத்தை எழுப்பி அதை உறுதிப்படுத்த முடியுமா மறுபடியும்? அது நீங்கள் தான், நான் நம்புகிறேன். சவுண்ட் கேட்டுச்சா கைஸ் உங்களுக்கு? கேட்குது, கிளியராக கேட்குது கைஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, சில சத்தங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும். இந்த பக்கம் ஏதோ பூஜை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பல கோயிலில். தூரத்தில் தான் இருக்குது, பட் சத்தம் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கைஸ், இந்த ரத்தத்தை நிப்பாட்ட ரொம்ப முயற்சி பண்ணேன். ரொம்ப ஆழமாக வெட்டிருச்சு அந்த கிளை. இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த கம்பி மூலிமா நீங்கள் பதில் சொல்லலாம். உங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த கம்பியை இப்படி திருப்பி காட்டுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஆமான்னு அர்த்தம், இப்படி விலக்கி விட்டீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு நான் கேட்குற கேள்விக்கு என்னை நம்பி எனக்கு பதில் சொல்லுங்க. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை உங்கள் கூட இன்னும் நிறைய ஆத்மாக்கள் இருக்கா இந்த பில்டிங்குள்ள? உங்க கூட நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்களா? எஸ், ஆமான்னு வருது. அப்போ நீங்க எல்லாரும் இங்க இருக்க அந்த தீய சக்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்களா? ஆமா. என் முன்னாடி வந்து உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க முடியுமா? இப்போ நீங்கள் முன்னாடி வந்து உங்களை வெளிப்படுத்திக்க முடியுமா? இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் என் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? இப்போ உங்களை நான் பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். அட்லீஸ்ட் உங்களை பார்க்க வாச்ச முடியுமா? என் முன்னாடி நீங்கள் வருவீங்களா? மறுபடியும் கேட்குறேன், என் முன்னாடி நீங்கள் வருவீங்களா? வரமாட்டீங்களா? ஏன் இங்க இருக்க ஜின்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? அதனால தான் நீங்க வரமாட்டீங்களா முன்னாடி? இப்ப நான் இங்க இருக்கிறதுனால என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா? ஆமா. அடுத்த முறை நான் மறுபடியும் இன்னும் சில நபர்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. வரலாமா நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு? நோ. இங்க இருக்க ஆத்மாக்களுக்குமே நான் இந்த இடத்துக்கு வர்றது உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இங்க இருக்க ஆபத்துனால கூட இருக்கலாம், இல்லை அவங்கள தொல்லை பண்ற மாதிரியும் இருக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். இங்க இருக்க எல்லா ஆத்மாக்களையும் விடுவிக்கிற மாதிரி நான் ஏதாச்சும் பூஜை பண்ணா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் ஏன் ஐ டோன்ட் நோ ஒய். சில பொண்ணுங்களும் சரி, இந்த மாதிரி பேய்களும் சரி, கெட்டவனுங்களை தான் நம்புதுங்க, கெட்டவங்க பின்னாடி தான் போதுங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஆத்மாக்களும் ஜின்கள் கிட்ட தான் வாழணும்னு அடம் பிடிக்குதுங்க. அப்படிலாம் அதேமாரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம்னு தோணுது எனக்கு. இங்கே எரிஞ்சிட்டு இருந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட ஆத்மாலாம் எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்குன்னாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துக்கு உங்களால் கூப்பிட்டு போக முடியுமா? என்னை அழைத்து செல்ல நீங்க தயாரா? உங்க குழந்தைய காப்பாத்துறேன் நான். நீங்க இந்த இடத்துல இருக்கிறத கூட பரவாயில்ல, அந்த குழந்தை பாவம் இல்ல, அந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் நான். உங்களுக்கும் அதே ஆசை இருக்குன்னு நான் நம்புறேன்.
பாவம் அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சு? இறந்து போயாச்சும் நிம்மதியா இருக்கட்டுமே, எவன்ல போய் விளையாடட்டுமே. நீங்கள் தான் இப்போ என்ன பார்க்குறீங்களா மேலே இருந்து? ப்ளஸ் லிட்டரலாக ஒரு 4 உருவம் மேலே இருந்து என்ன பார்த்துச்சு. ஏதோ ஓடுது கைஸ், ஏதோ ஓடுது. சத்தம் மட்டும் கேட்குதானா எதுவும் கண்ணுக்கு தெரியல. இப்போ எந்த பக்கம் சத்தம் மட்டும் வருது, உருவத்தை எதுவும் காணோம். கைஸ், உங்களுக்கு கேட்குதா சத்தம்? தூண் பின்னாடி பாருங்க. அந்த தூணு பின்னாடி ஏதோ மறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க தானே அது? நீங்க தைரியமா வரலாம் என் முன்னாடி. இங்க இருக்க ஜின்களை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல, அது எதுவும் பண்ணாது உங்களை. நான் அப்படியே உங்களை பின்தொடர்ந்து வரேன். என்னை கூட்டிட்டு போறீங்களா நீங்க இருக்க இடத்துக்கு? ப்ளீஸ், நான் ஒன்றே கேமரா எடுத்துனேன், உருவத்தை ஃபாலோ பண்ணுறேன். உங்களை நான் தெளிவா பார்த்துட்டேன். மறுபடியும் ஏதாச்சும் அறிகுறியை கொடுங்க எனக்கு. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. பேபிமா, இந்த ரூமில் தான் இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டியாகவே நடந்துச்சு. ஒருவேளை இந்த ரூமாக இருக்குமோ? இங்கேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாம்புங்க எப்படி பயப்படும்போது மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக படம் எடுத்து ஆக்ரோஷமாக காட்டுதோ, அதே மாதிரி தான் இந்த ஜின்கள் நெருப்பை கக்கி நெருப்புனால எல்லாத்தையும் எரித்து நம்மளை பயமுறுத்துதுங்க.
அழுகுற மாதிரி சத்தம் வருது. கிளியராக கேட்குது. யாரோ அழுகுறாங்க. நீங்க தான் அழறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடலாம். Oh my God, கைஸ் நான் அப்படியே இருங்க, நான் ஃபோனில் ஜூம் போட்டு காட்டுறேன். லிட்டரலாக ஏதோ படுத்துட்டு அழுத்துட்டு இருக்கு. பாருங்க, தெரியுதா? அம்மா நீங்களே அது? குழந்தைய மடி மேலே வச்சுட்டு இருக்க மாதிரி இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணுதா? எக்ஸ்ட்ரீம் இது. யாரும் கை பிடிச்சி இழுத்த மாதிரில. உங்களை பின்தொடர்ந்து வரலாமா? எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இது அந்த ஆத்மாவா இல்லை ஜின்கள் தான் அந்த மாதிரி ட்ரிக் பண்ணுதா என்ன? ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடியது தான் அந்த ஜின்கள். கைஸ் அட் டைமில் 2 கேமரா ஹேண்டில் பண்ணிருக்கேன். கைஸ் உண்மையாகவே இப்போ நான் கேப்சர் பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. லிட்டரலாக ஏதோ ஒன்று புல் பண்ணி இழுத்த மாதிரி இருந்துச்சு அந்த உருவத்தை உள்ளேருந்து. ஆனால் இது நம்ம ஆத்மான்னு நினச்சி எதுவும் பண்ணிடக்கூடாது. அங்கே பாருங்கள். ஏன்னா இந்த ஜின்கள் நம்மளை எப்படி வேணால் மாற்றும், நம்மளை எப்படி வேணால் குழப்பம். உண்மை கோட் எதையோ தூக்கிட்டு போகிற மாதிரில. எங்கே போச்சு? எங்கே கூப்பிட்டு போகிறீங்க என்ன? கைஸ் அந்த ஆத்மா எங்கேயோ என்னை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த குழந்தையோட ஆத்மாவோ இல்லை அந்த அம்மாவோட ஆத்மா இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் இல்லை அவங்களோட அஸ்தி இல்லை அவங்களோட சமாதி அந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே இருக்குமோ? ஏன்னா பில்டிங் விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே தான் அழுகுரல் சத்தம் கேட்குது. அந்த உருவமும் இங்கே தான் போச்சு. அப்போ இதுக்குள்ளே கூப்பிட்டு போகுதுன்னா அப்போ இங்கே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என் கெஸ் கரெக்ட்னா அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்கணும். தேடி பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒரு முறை செக் பண்ணிடுறேன். எங்க இருக்கீங்க? உங்க குரல் கேட்கல எனக்கு. ஹலோ, கேக்குது. எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன?
லைட் மறைஞ்சிருச்சு. ஏதோ நோடிச்சு வருவோம். கிளாஸ் இது. ஏய், இந்த மரத்துக்கிட்ட தான் உங்களோட ஆத்மாவை அடைச்சி வச்சிருக்காங்களா, இல்லை உங்கள் குழந்தையோட உங்கள் குழந்தைய எங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்களா ஒருவேளை? கிளையா என்னது இது? Oh my God, மண்டோடா அது? மாட்டோட மண்டோடா? ஏதோ ஒரு மண்டோடன்னு நினைக்கிறேன். கைஸ், நான் நினச்சது கரெக்டாக போச்சு. இதை மறுபடியும் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சனா கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டான கண்டென்ட்டாக இது இருக்கும் நம்ம சேனலில். நம்ம டூம் டேம் பேரில் இதே மாதிரி தான் ரீவிசிட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சோம். ஒரு முறை போகும்போதும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நடக்குது. இங்கேயும் நம்ம மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். கிட்டவே நிற்கிற மாதிரி இருக்கு யாரோ. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன். சொன்னேன், நம்ம கேமரா கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் நெக்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ஆத்மாக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சில விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஜின்கள் எவ்வளோ கோவப்படும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு ஒரு 1/2 hour to 1 hour தான் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொன்னாங்க. அது வந்து கேமராலையும் காட்டவும் கூடாதுன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம உள்ளே போகிறதே ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு தோணும். என்னாச்சு தொண்டை? ஃபட்டாஃபட்டாக கிளம்பலாம். நம்ம திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். தொண்டை அப்படி ஆகுது. பூச்சி இதெல்லாம் பெருசா உள்ள ஃபக். ஏய், வந்துட்டான். கிளம்புறது தான் சேஃப். இதுக்கப்புறம் பேசினா நமக்கு தான் ரொம்ப ஆபத்து. சைலண்ட்டாக கிளம்பிடணும். கண்டக்கூடாது. இக்னோர் பேட் பீப்புள்ஸ், இக்னோர் பாஸ், இக்னோர் கைஸ். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். சுற்றி ஆக்டிவிட்டி எடுத்து போட்டே தள்ளுருவாங்க அந்த ஜின்னு. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து உங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன். யூ ஹேவ் மை வேர்ட். உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக எங்கே இருந்தாச்சும் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் குழந்தை, நீங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் விடுவிக்க இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வரேன். இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு வந்து உங்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான பூஜை பண்ணாமல் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம் மறுபடியும். இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டேன். சரி, மாற்றி வந்துட்டேன். உடனே கிளம்பி அவன் இங்கேருந்து.
இந்த இதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரேன் உங்களை தேடி. இப்போதைக்கு என்னால் இந்த இடத்துல கொஞ்சம் இல்லைனா என் தலைமையில் வந்திருக்கும். என்னை நல்லா ஞாபகம் வச்சுக்க, என் மூஞ்ச மறக்காத. மறுபடியும் வருவேன், நிறைய முறை வந்துட்டே இருக்க போகிறேன் இந்த இடத்துக்கு. நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நானும் இங்கே வந்துட்டு தான் இருக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் என் தலைமையில் வந்திருக்கும், பற்றி எரிஞ்சிருப்பேன் நான். லெட்ஸ் கோ கைஸ், வெளில போயிட்டு பேசுகிறேன் நான். இப்போ எத்தனை முறை வந்தாலும் பெரிய பெரிய இம்பேக்டை கொடுக்குது இந்த காலேஜ். சிரிக்கிற சத்தம் கேட்குது. அன்றைக்கி நம்ம மேலே பார்க்கும்போது ஒரு 4-5 உருவங்கள் நின்றுச்சு கைஸ் மேலே. இன்னைக்கு பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். இங்கே தான் அன்றைக்கி நான் போகும்போது நிறைய ஆத்மாக்கள் என்னை வந்து பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியுமா உங்களால்? என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? இன்னும் அதான் நம்ம வீட்டு டேட்டாவே பேசிட்டாங்களே. போவோம். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி அலோன் வீடியோ பண்ணது டோட்டலாக வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. சில இடங்களில் பயந்தாலும் நான் வெளியே காட்டிக்கல. ஆனால் நம்ம பயத்தை வெளியே காட்டணும்னா ஜின்கள் ஈஸியாக நம்மளை ப்ரொசஸ் பண்ணுறோம், நம்மளை என்ன வேணால் பண்ண முடியாதனால நம்ம அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும் பயந்தனா. அதனால தான் நான் பயத்தை வெளியே காட்டாமல் இருந்தேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ இந்த அலோன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. புதுசாக யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்தடையும். நான் போடுற எஃபர்ட்டுக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுக்குற இந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ், எவ்ரிதிங். அவ்வளோதான் கைஸ், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். ஆனால் இது முடிவில்லை, இது ஒரு ஆரம்பமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மறுபடியும் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இங்கே இருக்க ஆத்மாக்களை ரிலீஸ் பண்ணாமல் நம்ம விட போகிறதில்ல. கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நிறைய இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறீங்க. அது எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அதை முடிவு பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் மறுபடியும் டூம் டெம்பையர் லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய முறை போயிட்டோம். இப்போ லாஸ்ட்டாகவும் போயிட்டு வந்தோம். அப்போ எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி நடந்துச்சு. எஸ், ஐ எம் பிளானிங் டு விசிட் அகைன். இப்போ சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அந்த லொக்கேஷனில். அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன அப்புறம் நான் கண்டிப்பாக அங்கே டீமோடு போயிட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறுபடியும் பேய்த்தனத்தவங்க எல்லாருக்கும் காட்டுறேன். ஓகேவா? பார்க்கலாம் கைஸ் அடுத்த வீடியோவில். லவ் யூ ஆல். பை.